12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர் மாநில அளவில் முதல் 2 மற்றும் 3 இடங்கள் பெற்று மாபெரும் சாதனை. மாநில அளவில் முதல் 3 இடங்கள் பெற்ற மாணவ மாணவியரை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் நேரில் அழைத்து பாராட்டு. ஒரு பயணமே தவிர டெஸ்டினேஷன் இருக்குது. இதோட நின்றது தொடர்ந்து அடுத்தடுத்தது பற்றி டார்கெட் வச்சு போயிட்டே இருக்கணும். ஓகே, குட், வாழ்த்துக்கள். குட், வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய அனைத்து மாணவ மாணவியர்களும் சிறந்த மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவன் MR பூங்காவியன் 600க்கு 598 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பெற்றுள்ளார். எஸ் அறிவாஷினி 600க்கு 597 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் 2ஆம் இடமும், SK சந்தியா 596 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் 3ஆம் இடமும் பெற்று சாதனை புரிந்துள்ளனர். 593 மதிப்பெண்களுக்கு மேல் 3 மாணவர்களும், 590 மதிப்பெண்களுக்கு மேல் 10 மாணவர்களும், 580 மதிப்பெண்களுக்கு மேல் 24 மாணவர்களும், 570 மதிப்பெண்களுக்கு மேல் 41 மாணவர்களும், 550 மதிப்பெண்களுக்கு மேல் 100 மாணவர்களும், 500 மதிப்பெண்களுக்கு மேல் 266 மாணவர்களும் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். பாடவாரியாக 100க்கு 100 பெற்றவர்கள் ஆங்கிலத்தில் 1 மாணவரும், கணிதத்தில் 7 மாணவர்களும், இயற்பியல் பிரிவில் 2 மாணவர்களும், வேதியியல் பிரிவில் 5 மாணவர்களும், உயிரியலில் 6 மாணவர்களும், கணினி அறிவியல் பாடத்தில் 15 மாணவர்களும், வணிகவியலில் 5 மாணவர்களும், கணக்கியல் பிரிவில் 3 மாணவர்களும், பொருளியலில் 4 மாணவர்களும், வணிக கணிதம் பாடத்தில் 2 மாணவர்களும், கணினி பயன்பாடு பாடத்தில் 1 மாணவரும் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். வெற்றி பெற்ற மாணவ மாணவியரை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு R சதீஷ்குமார் ஈயாப்பா அவர்கள் நேரில் அழைத்து வாழ்த்து தெரிவித்து, மற்றும் செந்தில் கல்வி நிறுவனங்களின் தலைவர் திரு செந்தில் சி கந்தசுவாமி, துணை தலைவர் திருமதி K மணிமேகலை கந்தசுவாமி, செயலாளர் திரு K தனசேகர், தாளாளர் திருமதி தீப்தி தனசேகர், நிர்வாக அலுவலர் திரு J கார்த்திகேயன் மற்றும் திரு ரஃபிக், முதன்மை முதல்வர் திரு C சீனிவாசன், முதல்வர்கள் திருமதி வள்ளியம்மாள் மற்றும் திரு A சிவராமகிருஷ்ணன், கல்வி ஒருங்கிணைப்பாளர்கள் திரு திருநாவுக்கரசு, திரு S கந்தபிரசாத் மற்றும் ஆசிரியர்கள் வாழ்த்தி தங்களது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளனர். இன்று மெட்ரிகுலேஷன் பள்ளிகளின் 12th மதிப்பெண்கள் தமிழக அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த தேர்வுகளிலே தருமபுரி அதியமான் கோட்டையைச் சேர்ந்த எங்களது மெட்ரிகுலேஷன் பள்ளியின் மாணவர்கள் மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற்றுள்ளார்கள். மாணவர் பூங்காவியன் 600க்கு 598 மதிப்பெண் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் மட்டுமல்லாமல் தமிழக அளவிலே முதலிடம் பெற்றுள்ளார். அதே மாதிரி அந்த இன்னொரு மாணவி சந்தியா 600க்கு 596 மதிப்பெண் பெற்று மாநில அளவில் 3வது இடத்தை பெற்றுள்ளார். அதே மாதிரி எல்லா மாணவர்களும் மிகச்சிறந்த மதிப்பெண்கள் பெற்றுள்ளார்கள். அதே மாதிரி டவுன் ஸ்கூலில் வந்து 1600க்கு 597 மதிப்பெண் பெற்று மாவட்ட அளவில் 2ஆம் இடமும் மாநில 2ஆம் இடமும் பெற்றுள்ளார்கள். இந்த மதிப்பெண்கள் பெற்று வந்து மாணவர்கள் கிடைத்ததுக்கு காரணமான என் பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், இன்சார்ஜ் ஆசிரியருக்கும், முதல்வருக்கும், சீனியர் பிரின்சிபாலுக்கும், ஏவோ அனைவர்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ள மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம பள்ளி பார்த்திங்கன்னா சிறந்த மதிப்பெண்ணை பெற்றுட்ருக்குறோம். இந்த வருஷம் மெட்ரிகுலேஷன்லாம் ஏற்கனவே நம்ம ஸ்டேட்டில் ஒரு மார்க்கெலாம் டவுன் ஸ்கூலில் வாங்கியிருக்கோம். இந்த பள்ளி தொடங்கிய காலத்திலேருந்து இந்த மாணவனால் இந்த பள்ளிக்கு மிகப்பெரிய பெருமை. இந்த மாநில அளவிலேயே முதல் மதிப்பெண் அப்படிங்கிறது ஒரு எதிர்பாராமல் ஒரு சிறந்த மதிப்பெண் தான். அந்த வகையில் வந்து இந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மீண்டும் முறை எனது நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்தவரை
உங்களுக்கெல்லாம் தெரியும் நிருபர்களுக்கு பத்திரிக்கை அந்த நாம் பள்ளிக்கூடம் நடத்துவதே மதிப்பெண் அப்படிங்கிறத விட இன்றைய சமுதாயம் எப்படி இருக்கிறது, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் பள்ளிக்கல்வி பருவத்தை சரியாக கொண்டு போயிட்டோம்னா எதிர்காலத்தில் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். இந்த பள்ளிக்கல்வி பருவங்கிறது 2.5 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும். அந்த பருவம் வந்து ஆசிரியர்கள் சொன்ன அப்படியே கேட்குற பருவம், பெற்றோர்கள் சொல்கிறத கேட்குற பருவம், நல்ல விஷயங்களும் கேட்டுக்குவாங்க, கெட்ட விஷயங்களையும் கேட்டுக்குவாங்க. அந்த மாதிரி எதையுமே ஏற்றுக்கிற ஒரு பக்குவமான பருவம் அது. அந்த பருவத்தில் வந்து நல்லவைகளாக நீங்கள் போனீங்கன்னா, நல்ல கருத்துக்களை போனீங்கன்னா நீங்கள் நல்லவங்களாக வாழ முடியும், நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். தவறான பழக்கத்துக்கு உதாரணமாக போதைப்பொருள், செல்ஃபோனு, சினிமா பார்க்குறது, இந்த இளவயது காதல், இந்த மாதிரி தவறான பழக்கங்கள் நிறைய இருக்கிற இடத்துல நம்ம அதுக்கு போனோம்னா நம்ம வாழ்க்கை வீணாயிரும். அதனால் அதுக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 12th முடிக்கிறதுக்குள்ள இந்த குழந்தைகளுக்கு நாங்கள் மனசில் உறுதியாக இந்த எண்ணங்களை, நல்ல எண்ணங்களை பதிவு செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி எதிர்காலத்தில் வந்து நீ படிக்கிறதுன்னு எப்படி இருக்கணும், எப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிட்டு எப்படி இருக்கணும், அப்பா அம்மானா யார், தாத்தா பாட்டின்னு யார், ஏன் நாட்டு மேலே அக்கறை இருக்கணும், இது எல்லாமே நாங்கள் 12th முடிக்கிறதுக்குள்ள இந்த எதிர்கால அவங்க கடைசி வாழ்க்கை வரைக்கும் தேவையான அத்தனை சப்ஜெக்டையும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இந்த பள்ளி பருவத்தில் மட்டும்தான் இதை சொல்லிக் கொடுத்து அவங்க ஏற்றுக்குவாங்க. கல்லூரி போயிட்டு அவங்களே திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, கல்யாணம் ஆகிட்டு அவங்களே இண்டிவிஜுவலாக ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த பள்ளிக்கூட நடத்தல் நான் மிகவும் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து பள்ளிகளை நடத்தி கொண்டே இருக்கிறோம் நாங்கள். அதேமாதிரி இன்னமும் பள்ளிகளை தொடங்க காரணம் இன்னும் ஆசையாக கூட எங்களுக்கு சமுதாய நல்ல மாற்றத்தை உருவாக்க பள்ளிகள் மட்டுமே பயன்படும் இந்த அடிப்படையில் நடத்தி கொண்டிருக்கிறோம். நன்றி. அது உங்கள் எல்லாத்தோட ஆதரவு, பெற்றோர்கள் ஆதரவு, உங்களோட ஆதரவு எல்லாமே எங்களுக்கு மிக அதிவில் கிடைச்சிக்கிட்டு இருக்குது. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். பேர் பூங்காவியன். நான் வந்து செந்தில் மெட்ரிக் அதியமான் கோட்டையில் படிக்கிறேன். மேக்ஸ் பயோ குரூப் எடுத்திருக்கேன். 12th வந்து 598 எடுத்திருக்கேன். நான் அடுத்து எம்பிபிஎஸ் பர்சியூ பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு சப்போர்ட் அடித்த டீச்சர்ஸ், மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் வந்து நன்றி. பேரண்ட்ஸ்க்கு நன்றி. என் பெயர் எஸ்கே சந்தியா. நான் செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி அதியமான் கோட்டை தருமபுரியில் 12ஆம் வகுப்பு படித்துள்ளேன். 12ஆம் வகுப்பில் நான் 596 மதிப்பெண் எடுத்துள்ளேன். மேக்ஸ் பயோ குரூப் எடுத்திருக்கேன். இதுக்கு சப்போர்ட் பண்ண ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், என்னோடய சிப்ளிங்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸ்கூலில் நிறைய டெஸ்ட் எழுதுறது மூலயமா எங்களோட எரர்ஸை ரெக்டிஃபை பண்ணி நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. எனக்கு வந்து வெட்னரி முடிச்சுட்டு வெட்னரி காலேஜ் ஜாயின் பண்ணணும் தான் என்னோடய ஆசை. அதுக்கு இந்த மார்க் நல்லா ஹெல்ப் பண்ணும். எல்லாருக்கும் நன்றி.